ஒரு சில கதாபாத்திரத்தில நடித்த நடிகைகள எப்பவுமே நம்ம மறக்கவே முடியாது. அப்படிதான் ரஜினியோட அருணாச்சலம் படத்தில ஒரு முக்கிய வேடத்தில நடித்து அனைவரையுமே மிரட்டியிருப்பாரு அவரது நடிப்பாளர் வடிவுக்கரசி அவர்கள். அப்போதே தனியாக காணப்பட்ட வடிவுக்கரசி இப்போது பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாகவும், பாட்டியாகவும் நடித்துட்டு வராரு. படங்களை தாண்டி இப்போது சின்ன திரையிலயுமே அவர் நடித்துட்டு வராரு. சூரி முக்கிய வேடத்தில நடித்திருக்கும் கருடன் படத்தில தற்பொழுது இவர் நடித்தும் இருக்கார். கருடன் படத்தோட இசை வெளியீட்டு விழா அண்மையில நடைபெற்றது. அதுல படக்குழுவினரை தாண்டி சிறப்பு விருந்தினராக சிவகார்த்திகேயனும் கலந்து கொண்டார். அப்போது மேடையில வடிவுக்கரசி பேசும்போது, பலரோட நான் நடிச்சுட்டேன். ஆனா இன்னும் சிவகார்த்திகேயனோட மட்டும் சேர்ந்து நடிக்க முடியல. பலமுறை நான் சிவகார்த்திகேயனிடம் இது குறித்து பேசினேன். உங்க படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். எப்போதுமே அடுத்த படத்துல நடித்து விடலாம்னு சொல்லிடுவாரு. இப்படி தான் அவர் சொல்லிக்கொண்டே இருக்காரே தவிர, இன்னும் எனக்கு வாய்ப்பு தரல அவர் படத்துல நடிக்கிறதுக்கு. இப்படி கூறியதுமே உடனே சிவகார்த்திகேயன் மேடைக்கு ஓடி வடிவுக்கரசியோட கைய பிடித்து, "அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க நடிக்க போகிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சென்றுட்டாராம். பலமுறை தனியாக சந்தித்து வாய்ப்புகள் கேட்டும் கிடைக்காத வாய்ப்பு தற்பொழுது மேடையில அனைவரும் முன்னாடியும் சொன்னதுனால, வேறு வழி இல்லாம சிவகார்த்திகேயனே "கண்டிப்பா உங்கள அடுத்த படத்துல நடிக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாராம். எப்படியும் அடுத்த படத்துல வடிவுக்கரசி சிவகார்த்திகேயனுடைய படத்துல நடிப்பாங்க அப்படின்றது தற்போது உறுதியாகியும் இருக்கு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர் என் தமிழ் சினி கலட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.